என்ன மக்களே, நம்ம போட்ட கால்குலேஷன்லாம் எபிசோடில் கரெக்டாக இருந்துச்சா, தெளிவாக இருந்துச்சா? இந்த வாரம் ஏன் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் பேசாமல் இந்த விஷயங்களை மட்டும் பேசினாங்க? ஒரே ரீசன், பாரு இந்த வாரம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரே வேலை, ஒரே கேம் ஸ்ட்ராட்டஜி இது மட்டும்தான். இந்த ஷோ ரன் ஆகும் அப்படின்றதுக்காக பாரு சைட்லேருந்து பயங்கரமான எஃபர்ட் இருக்குது, பயங்கரமாக அவங்க தான் ஷோவை ரன் பண்ணுறாங்க, அவங்க தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப் செட் பண்ணப்படுது இல்லை. அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட்டு தான். அதனால் அந்த பாயிண்ட்டை வச்சு என்டையர் எபிசோடவே முடிச்சிருக்காங்க. சரி, பாருடைய ரசிகர்களுக்கு ஒரு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இவ்வளோ வருஷம் பிக் பாஸ் ஃபாலோ பண்ணுற ஒரு ஆளை நான் சொல்கிறேன், பாரு கமருதீன் போன வாரம் பண்ண செயல்கள், எக்ஸாம்பிளுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து தடவிக்கிட்டு உட்காந்துருந்தது, இவங்க 2 பேரும் சேர்ந்து மசாஜ் பண்ணி விட்டது, ஒரு கேரக்டர் கொடுக்கப்பட்டாலும் அந்த கேரக்டருக்குள்ளே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்களாம் ஒரு காதல் இது பண்ணது, எஃப்ஜே பண்ண மாதிரி, இதெல்லாம் யாராலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது, பாருடைய சப்போர்ட்டர்ஸாலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் விஜய் சேதுபதி அதை சாட்டர்டே எபிசோடு பூராமே மறைக்கிறார். அப்படின்னா ஒரு கேரக்டர் ஒன்று கொடுத்தா அந்த கேரக்டரில் நீங்கள் இருக்கவே மாட்டீங்க அப்படின்ற இடத்துல பாருவோ யாரையுமே கோட் பண்ணாமல் அதை பொதுவாக இந்த பாரு இடையில பொதுவாக சொல்லிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி பாருவுடைய ரசிகராக இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி அதை பொதுவாக பேசிட்டு போறாரு. அப்படின்னா பாருவையும் கமருதீனையும் அந்த இடத்துல டார்கெட் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ஏன்னா கமருதீனுக்கு பாராட்டுகள் கிடைக்குது. நீங்கள் பார்த்தீங்க வெளியே பெண்கள் ஃபேன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு. எங்கள் வீட்டில் பெண்கள் யாருமே கமருதீன் ஃபேன்ஸாக இல்லை. ஒருவேளை விஜய் சேதுபதி வீட்டில் பெண்கள் அதிகமாக கமருதீனுக்கு ஃபேன்ஸாக இருக்காங்களா அப்படின்றது தெரியல. விஜய் சேதுபதி சொந்தக்காரங்க வீட்டில் யாரும் இருக்காங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வெளியே எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவனுக்கு என்னடா லூசு பய மாதிரி கொஞ்சம் கூட மான ரோசா சூடு சொரணம் இல்லையா, 2 பொண்ணுங்கள்ட்டையும் ஒரே மாதிரி இது பண்ணுறான், இவனுக்கு என்ன இது இல்லாமல் 3ஆவதா ஒரு பொண்ணு கிடைச்சா கூட உள்ள திருப்பியும் கண்டென்ட் பண்ணுவான் போல் இருக்குன்னு கேவலமாக தான் வெளியே பேசுகிறாங்க. நாங்கள் பார்த்த அளவுக்கு இதில் 10 பேரை உள்ள கிளாப் பண்ணுறதுக்கு செட் பண்ணி வேற வச்சுக்கிறாங்க. இவங்க பண்ணக்கூடிய இந்த கேவலமான விஷயங்கள் விஜய் சேதுபதி பேசுறது இல்லை. ஏன் பேசுறது இல்லைன்னா, பாருவுக்கு சப்போர்ட்டிவாக கமருதீன் இருக்காரு, பாருவை மேலே கொண்டு வரணும் அப்படின்னா கமருதீனை அடிக்கக்கூடாது. ஆழ்ந்த அனுதாபங்கள் ஏன் பாரு சப்போர்ட்டர்ஸ்க்கு நான் சொன்னேன் அப்படின்னா, கமருதீன் அண்ட் பாரு இவங்க 2 பேரும் சேர்ந்து வரும் நாட்களில் இன்னும் அதிகமாக காஜியான வேலைகளை உள்ள பார்க்க போகிறாங்க, இன்னும் அதிகமாக தடவல் வேலைகள் உள்ள பார்க்க போகிறாங்க. ஏன்னா இன்னைக்கு கேட்கப்படலையில, இந்த வாரம் கேள்வி எழுப்பப்படலை. ஸோ அது வெளியே நல்லா தான் ப்ரொஜெக்டாக இருக்கும், நமக்குள்ளே பயங்கரமான ஒரு அந்யோன்யம் போய்கிட்டு இருக்கு வெளியே அப்படின்ற மாதிரி இவங்களே மனசில் நினச்சிக்கிட்டு இன்னும் தன்னை அழிச்சுக்கிட்டு கண்டென்ட் கொடுப்பாங்க. விஜய் டிவிக்கு அதுதான் தேவை. ப்ளஸ் ஒரு ஸ்டேஜில் கமருதீன் பார்வை அவுத்து விட்டுருவாரு, அதை கழட்டி விட்டுருவாரு அப்படின்றது தெளிவாக தெரியும். இல்லை பாரு கமருதீனை கழட்டி விட்டுருவாங்கன்றது தெளிவாக தெரியும். பாரு இந்த ஷோவை விட்டு வெளியே போகும்போது கண்டிப்பாக கமருதீனை தோளில் தூக்கிட்டு போக போகிறதில்ல. ஏன்னா அந்த ஷோக்காக பண்ணக்கூடிய ஒரு கேம், எவ்ரிதிங் இன்சைட் இஸ் கேம். பாரு ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்கன்றது எல்லாத்துக்குமே தெரியும். கேமர் பாரு இப்போ எப்படி இன்னர்வேர், பொம்பளைகளோட இன்னர்வேரை வச்சு பாரு ஒரு கேம் ஆடுறாங்க. நேற்று எண்ட் ஆஃப் அது ஒரு துணி தான் அப்படின்னு சொல்கிற விஜய் சேதுபதி அவர்கள், அதோடைய இன்டென்ஷன் என்ன, அது ஒரு ஆளை ஹர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னும் போது அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணி வச்ச ஆள் என்ன இன்டென்ஷனில் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க, அவங்க அது இன்னர்வேர் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்து இதை வச்சு ஒரு கேம் ஆடினா கண்டிப்பாக இவனை இமோஷனலாக உடைக்க முடியுன்றதெல்லாம் யோசிச்சாங்களான்றதெல்லாம் அவர் பேச மாட்டார். ஏன்னா அது பார்வதி அப்படிங்கிறதுனால. பார்வதிக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது தெரியல, என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நேற்று உங்களை எல்லாருமே திட்டுறாங்களே சார், உங்களை எல்லாருமே பேசுகிறாங்களே சார், இந்த ஷோவில் நீங்கள் ஆட்களை செலக்ட் பண்ணது நீங்கள் கிடையாது, இந்த ஷோவை ரன் பண்ணுறது நீங்கள் கிடையாது, பட் இருந்தாலும் எண்ட் ஆஃப் டே எல்லாரும் விமர்சனங்கள் உங்கள் மேலே வைக்கிறாங்களே சார் அப்படின்னு ஒரு அக்கா எந்திரிச்சு கேட்கும்போது, அந்த அக்கா சைடில் கூட விஜய் சேதுபதி ஃபேன் அப்படின்னு எழுதிருச்சுன்னு நினைக்கிறேன். எந்திரிச்சு இவர் மேல் இருக்கக்கூடிய விஷயங்கள், ஏன்னா வாரம் சீசன் அதை பண்ணுறாரு, அவர் மேல் இருக்கக்கூடிய விமர்சனங்கள் அவரே கேட்க வச்சுட்டு அவரே பதில் சொல்லுவார். ஒரு விஷயத்த இந்த மாதிரி கேவலமான இது எங்கேயா பார்த்துருக்கீங்களா உடனே அவர் சொல்கிறாரு, இது நீங்கள் விமர்சனம் பண்ணணும், எல்லாரும் விமர்சனம் பண்ணணும், தாராளமாக பேசுங்க, எங்களுக்கு என்ன, எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஆமாம், எனக்கு காசு வருது, நாங்கள் நிற்கிறதுன்னு இந்த ஷோக்காவா, இமோஷனல் டச்சா, பிக் பாஸை மதிக்கிறதுக்காவா, இல்லை இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பண்ணிட்டு போனாரே அந்த லெகசியை நான் திருப்பி கொண்டு போன்றக்காவா, எனக்கு காசு கொடுக்குறாங்க நான் நடிக்கிறேன், நான் காசுக்காக வாழ்கிறவனை போய்கிட்டு காசுக்காக இருக்கிறவனை போயிட்டு நீங்கள் அதில் இமோஷன், நீ கத்துனா கற்று பேசுனா பேசிட்டு போ அப்படின்னு போயிட்டே இருப்போம்ல. ஆனால் ஆடியன்ஸ் அப்படிப்பட்டவங்க இல்லை சார். ஆடியன்ஸுக்கு இந்த ஷோ மேலே ஒரு மரியாதை இருக்குது, இந்த ஷோ பண்ணியிருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மேலே மரியாதை இருக்குது. உங்களை மாதிரி காசுக்கு மாரடிக்கிறவங்க கிடையாது ஆடியன்ஸ். விஜய் பார்வதி சரி, எல்லாருமே சரி, என்னை பொறுத்தளவுக்கு கேமர்னு பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் பரவலாக பயங்கர போஸ்ட்டு, பயங்கர பிஆருக்கு பயங்கரம் விஜய் சேதுபதி சப்போர்ட் பண்ணிட்டாரான்னு. ஆனால் உங்களுக்கு திருப்பி சொல்கிற ஒரு ஆழ்ந்த அனுதாபங்கள்,
இவங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்றது தெரியுது. தவறு செய்கிறவங்களை தட்டி கேட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு டைட்டில் கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அவங்க தவறுகளை மறைக்கிற ஒரு ஆளுக்கும் டைட்டில் இது வரைக்கும் பிக் பாஸ் சீசனில் கிடைச்சதில்ல. உங்கள் பார்வக்காக்கு டைட்டில் கிடைக்க போகிறதில்ல. பார்வக்காக நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அவங்க பண்ணுற நெகட்டிவிட்டியெல்லாம் நல்லா டிஆர்பிக்காக யூஸ் பண்ணிவிட்டு கழட்டி விட போகிறாங்க உங்களுக்கு ஆழ்ந்தானது அவங்க சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்சனலாக ஒரு சைடு பார்வை காப்பாற்றியாச்சு, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு கமருதீனை காப்பாற்றணும். கமருதீன் கூட போன வாரம் வந்து சண்டை போட்ட ஆட்கள் யார்? திவ்யா சண்டை போட்டிருக்காங்க. திவ்யாவுக்கும் கமருதீனுக்கும் பயங்கரமான ரோஸ்ட் இருக்கும், இல்லை திவ்யாவுக்கு அதிகமான ரோஸ்ட்டுகள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்கள உடைக்கணும். அவங்கள வந்து கமருதீன் அப்படின்ற ஒரு ஆள் பக்கம் இவங்க போகக்கூடாது. கமருதீனை திட்டினா எதுக்கு தேவையில்லாமல் நமக்கு வீக்கெண்டில் திட்டு வாங்கிட்டு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கணும். இது வந்து கண்டிப்பாக அவங்க எழுதி கொடுத்து பண்ணுற மாதிரி தெரியல. விஜய் சேதுபதி அவங்களுடைய பர்சனலான ஒரு விஷயத்தில் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. விஜய் பாருக்கு சப்போர்ட் பண்ணி சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி தான் தோணுது. கமருதீனுக்கு பயங்கரமான சப்போர்ட். கமருதீன் என்ன கேம் ஆடுறாரு அப்படின்றது எனக்கு புரியல. இன்னும் இந்த செகண்ட் வரைக்கும் புரியல. வெளியே பெண்கள் ஃபேன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி வந்து இவர் சர்க்காஸ்டிக்காக பேசுகிறாரா இல்லை ரியலாக பேசுகிறாரா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து நமக்கு ஒரு நாள் ஆகும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஹோஸ்டிங், அந்த அளவுக்கு கேவலமான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வேர்ட் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆளை ஹோஸ்ட்டாக போட்டதுக்கு கண்டிப்பாக வந்து வேறு யாராவது ஒரு ப்ளஸ் டூ படிக்கிற பையனை போட்டிருந்தா கூட அவன் பெட்டராக பண்ணுவான் போல் இருக்குது. கரெக்டாக உள்ள ஒரு விஷயம் நடக்கும்போது வந்து சூப்பர் கை தட்டுறது. ரம்யா அப்படின்ற ஒரு ஆளை டார்கெட் பண்ணுறதில்ல. ரம்யா அப்படிங்கிற ஒரு ஆளை நீங்கள் அவ்வளோ இந்த விஷயத்தில் பக்கெட் விஷயத்தில் டார்கெட் பண்ணி பேசி ஒரு விஷயம் அவங்க வாயால் வந்து ஓகே உங்களுக்கு தெரிஞ்சு தான் வந்து நீங்கள் அதை பண்ணீங்கன்னு ஒத்துக்க வைக்கணும். அவ்வளோதானே, அதுதான் நீங்கள் ட்ரை பண்ணீங்க. அதை தாண்டி எவ்வளோ விஷயம் போன வாரம் நடந்துருக்கு தெரியுமா? நீங்கள் எப்படி வாரம் வர்ற மாதிரியே வாரம் பேசுகிற மாதிரியே அதை நீங்கள் இந்த வாரம் பேச போகிறது இல்லைன்றது தெளிவாக தெரியுது. ஸோ இந்த வாரம் என்ன இருக்க போகுது? அடுத்து கானா வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் ரோஸ்ட் இருக்க போகுது. அடுத்து கமருதீனுக்கு பாராட்டுகள் இருக்க போகுது திருப்பி ஏதோ ஒரு விஷயத்தில். வேறு என்ன கேட்பீங்க? ரம்யாவோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க சண்டே எபிசோடில். திவ்யா இனிமேல் வாய் திறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து அடின்னு அடிக்க போகிறீங்க திவ்யாவை. ஆனால் திவ்யா வந்து ஒரு செகண்ட், ஒரு மைனூட் ஆஃப் செகண்ட் ஒரு டைட்டில் வின்னர் மாதிரி தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. அதை அடிச்சு உட்கார வைக்கணும். விஜய் பாரு கமருதீன் இவங்க 2 பேர்த்தையும் ஏற்றிட்டு வரணுன்றதுக்காக அந்த பிள்ளையை அடிக்க போகிறீங்க. இது தெரிஞ்ச விஷயம் தானே. இதான் எனக்கு தெரிஞ்சு சண்டே எபிசோடில் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். மக்களே, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நியாயம், நீதி, நேர்மை இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. சாட்டர்டே சண்டே எபிசோட்ஸ் நமக்கு தெரிஞ்சது தான். போன வாரத்தில் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். கொரியர் பாய் வந்தார்னா உள்ளே வந்து ஒரு கொரியர் கொடுத்துட்டு போகிறார் அப்படின்னு அந்த மக்கள் கேட்கும் போது கூட அவர் சொல்கிறதா தான். நீங்கள் தாராளமாக விவரிச்சிங்க, எனக்கு என்ன பிரச்சனை, நான் பேக்கில் வந்து கொரியரோடு வருவேன், உள்ளே கொடுக்க சொன்ன ஆள்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறேன், அவ்வளோதான். இந்த இன்றைக்கி ரம்யா அடிக்க சொல்லியிருக்காங்க. பாரு கமருதீன் பக்கம் போகவே வேண்டாமே, அதை பற்றி நம்மகிட்ட எழுதியும் கொடுக்கல, நமக்கு வந்து அதை பற்றி நம்ம பேச வேண்டியதே இல்லை அப்படின்னு கொஞ்சம் கூட சோஷியலாவோ இல்லை கொஞ்சம் கூட இந்த ஷோக்காவோ உண்மையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணமும் ஒரு தகுதியும் இல்லாத ஒரு ஆளை பற்றி நம்ம திருப்பி பேசி யூஸ் இல்லை. இந்த ஷோ முடிஞ்சுது, இந்த சீசன் முடிஞ்சுது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டணும், அவ்வளோதான் நம்மளை பொறுத்தளவுக்கு. ஸோ பாருடைய ரசிகர்கள், கமருதீனோட ரசிகர்கள் தயவுசெய்து வந்து ரெடியாக இருந்துக்கங்க. ஓகே, உங்களுக்கு ஆப்பு உறுதி, 100% ஆப்பு உறுதி. வெளியே தலை காட்ட முடியாது.